इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருभ्यो நமः. இன்றைய தினம் ராகவ யாதவீய காவியத்துல 28வது ஸ்லோகத்தை நாம பதிவு பண்ண போறோம். இந்த ஸ்லோகத்துல நேரடியாக படிக்கும் பொழுது ராமன் ராவணனுடன் போரிட்டு அந்த போரில் வெற்றி பெற்று சீதையை அடைந்தான் இப்படிங்கிற விஷயமானது சொல்லப்படுறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா, கிருஷ்ணர் தேவர்களுடன் போரிட்டு அந்த பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு பூமிக்கு சேருகிறார் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஸ்லோகத்தை அமைச்சிருக்கார். முதல்ல ஸ்லோகத்தை நாம நேரடியாக படிச்சு அர்த்தம் தெரிஞ்சுப்போம். ஹாரிசாஹசலங்கேனா சுபேதி மஹிதோ ஹி சஹ சாருபூதனுஜோ ராமோ ரமாராதயதார்த்திஹா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ஹாரிசாஹசலங்கேனா சுபேதி மஹிதஹ ஹி சஹ சாருபூதனுஜஹ ராமஹ அரம் ஆராதயதார்த்திஹா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. ஹாரிசாஹச லங்கேனா அசுபேதி, ஒரே பதம். ஹாரிசாஹச லங்கேனா சுபேதி சாருபூதனுஜஹ அரம் ஆராதயதார்த்திஹா சஹா ஹி ராமஹ மஹிதஹ. என்ன அர்த்தம்? முதல்ல ஹாரிசாஹச லங்கேனா சுபேதி அப்படிங்கிற பதம், இதுல வரிசையா எல்லாமே விசேஷணமா இருக்கு ராமனுக்கு. இப்பேற்பட்ட ராமன் அப்படின்னு. எப்பேற்பட்ட ராமன்? முதல்ல ஹாரிசாஹச லங்கேன அசுபேதி. ஹாரிசாஹசா அப்படின்னு ஒரு பதம், லங்கா இன அசுபேதின்னு மற்ற 2 பதங்கள் இது சேர்ந்து ஒரு பதமா ஆயிருக்கு. ஹாரிசாஹசன் என்ன அர்த்தம்? ஹாரின்னா முதல்ல என்ன அர்த்தம்? மனோஹாரி, மனதை கொள்ளை கொள்கின்ற. அது மட்டும் இல்லையே, சாகசா, சாகசம்னா பராக்கிரமம்னு அர்த்தம். இந்த இடத்துல மனதை கொள்ளை கொள்கின்றதான ஒரு பராக்கிரமத்தை கொண்டவன். தவிர லங்காயாக இனஹா, இனஹான்னா ராஜான்னு அர்த்தம். எதனுடைய ராஜா? லங்கையின் ராஜா. யார் அவன்? ராவணன். அவனுடைய அசுன்னா வாள், பேதி சினத்தி அப்படிங்கிறது அந்த அர்த்தத்துல இருக்கு. அதாவது வாளை பிளக்கின்றவன். யுத்தத்துல ராமன் ராவணனுடன் போரிட்ட பொழுது அந்த ராவணனுடைய வாளை 2ஆக பிளந்தார், வெற்றி கொண்டார்னு அர்த்தம். அதனாலதான் அவர் யாரு? ஹாரிசாஹசா, மனதை கொள்ளை கொள்கின்றதான பராக்கிரமி. அவருடைய பராக்கிரமத்தை பார்த்தாலே நாம் அவர் பால் ஈர்க்கப்பட்டவராக ஆவோம். இந்த ஹாரிசாஹச அப்படிங்கிறது ராமனுக்கு விசேஷணமாகவும் சொல்லலாம். அதே சமயத்துல பராக்கிரமியாகவும் அந்த பராக்கிரமத்தினால் மற்றவர்களுடைய மனதை கொள்ளை கொள்கின்றவனாகவும் இருக்கக்கூடிய ராவணன், அந்த ராவணனுடைய வாளை பிளந்தவர் ராமன். இப்படின்னு நம்ம அன்வயப்படுத்தலாம். 2 விதமாகவும் சொல்லலாம். நேரடியாக ராமனுக்கு விசேஷனம் அப்படியும் சொல்லலாம் ஹாரிசாஹச அப்படிங்கிற பதத்துக்கு. அதே சமயம் இப்பேற்பட்ட உயர்ந்ததான பராக்கிரமத்தை கொண்டவன் ராவணன், அந்த ராவணனை வென்றவர் ராமன். இப்படியும் நாம கொண்டு விசேஷனமாக ராமனுக்கு சேர்க்கலாம். ஹாரிசாஹச லங்கேனா சுபேதி. அடுத்தது சாருபூதனுஜஹா அப்படின்னு பதம். இந்த விசேஷனம், இந்த பதத்தினால கிடைக்கக்கூடிய விசேஷனம்
ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பிராணனை இதுலதான் இருக்கு. இப்படி வெற்றி கொண்ட பிறகு என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, சாரு பூ பூ தனுஜா. சாருன்னா ரொம்ப அழகானவள், மனோஜா, மனதை கொள்ள கூடிய ஒரு அழகை கொண்டவள், பார்த்த மாத்திரத்திலே ஒரு நல்ல ஒரு சௌந்தரியத்தை கொண்டவள் சாருஹு. பூ தனுஜா. பூன்னா நமக்கு தெரியும் பூமி, தனுஜான்னா பிள்ளை, மகள், அதாவது பூமி தாயின் பிள்ளை, அதாவது சீதை. மிகவும் அழகானவள், பூமி தாயினுடைய பிள்ளை, மகள். இப்பேற்பட்ட இந்த இப்பேற்பட்ட சீதையை கொண்டவன் அப்படின்னு பகுரீகி சமாசம்னு நம்ம சொல்லுவோம். சிதம்பரம் மாதிரி சிதம்பரஹா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எப்படி நம்ம பகுரீகி சமாசத்தை பயன்படுத்திருக்கோம், அதே மாதிரிதான் இங்கேயும் மனதை கொள்ளை கொள்கின்ற அழகான, அதே சமயத்தில் பூமி தாயின் பிள்ளையான சீதையை கொண்டவர். யாரவர்? சாருபூ தனுஜஹா, புல்லிங்கத்துல முடிகிறது, அதனால்தான் பதம். யாரவர்? ராமன். இப்பேற்பட்ட ராமன் சாருபூ தனுஜஹா. அவர் என்ன பண்ணினார்? அவருடைய அந்த தயா குணத்தினுடைய ஸ்வபாவம் எப்போ வெளியில நமக்கு தெரியுதுன்னு கேட்டா, ஆராதயதார்த்திஹா. யாரெல்லாம் அவரை ஆசிரியிச்சுண்டு வராலோ அந்த ஆசிரியத்தவர்களுடைய ஆர்த்தி, துன்பத்தை போக்குபவர். அது எப்படி? துருதம், உடனேயே. இவருக்கு ஒரு துன்பம், சீதையை பிரிஞ்சிருக்கார், அதுக்காக எவ்வளவோ பிரயத்னங்கள்லாம் பண்ணார், எங்கெங்கயோ சுத்தினார். ஆனா மற்றவர்களுக்கு ஒரு துன்பம் சொன்னா உடனே அதை போக்கிடுவாராம். துருதம் அப்படின்னா உடனே, அறங்கிற பதத்துக்கு திருத்தம்னு அர்த்தம். உடனேயே என்ன செய்யக்கூடியவர்? ஆராதயதார்த்திஹா, தன்னை ஆசிரியித்து வரக்கூடியவர்களே அல்லது தன்னை பூஜிப்பவர்களை, பூஜிக்கிறதுன்னு சொன்னா இங்க ஆசிரியம் அர்த்தம். ஆஸ்ரித வத்சலகான்னு கூட நம்ம சொல்றது உண்டு சுவாமியை. இப்படி இருக்கக்கூடிய அவர் ஆராதயதார்த்திஹா. இது எதுக்காக சொல்றா அப்படின்னு கேட்டா, விபீஷணன், விபீஷணன் ராமரை ஆசிரியித்து இருக்கார் இப்போ இல்லையா, சரணாகதி அடைஞ்சிருக்கார். அவருடைய துக்கங்களை போக்கினவர். அதை மனசை வச்சுன்னுதான் கவி எழுதுறார். ஆராதயதார்த்திஹா. யார் அவர்? சஹா. யார் அந்த சஹா? அவன். எவன்? ராமஹா. அவர் மஹிதஹா, கௌரவிக்கப்பட்டார், பூஜிக்கப்பட்டார். யாரால்? சர்வதேவதாபிஹி, எல்லா தேவர்களாலையும் பூஜிக்கப்பட்டார். ஏன்னா அவர்கள் எல்லாம் வேண்டிண்டு தானே இங்க இந்த ஒரு பிறப்பை எடுத்திருக்காரு, இந்த அவதாரமே வந்தது. அவருக்கு வந்த அவதார காரியம் முடிஞ்சிட்டுன்னு சொன்னா ஒரு நன்றி கூறும் விதமாக எல்லா தேவதைகளாலும் பூஜிக்கப்பட்டார். இப்படியாக இந்த ஸ்லோகத்தை நேரடியாக படிக்கும் பொழுது நமக்கு அர்த்தம் கிடைக்கிறது. இதே ஸ்லோகத்தை நாம பின்னாடி இருந்து முன்னாடி படிச்சா என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஸ்லோகம். ஹார்த்திதாய தராம் ஆரமோ ராஜோ நுத பூருச்சா சஹிதோ ஹி மதீபே சுனாகேலம் சஹசாரிஹா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். ஹா ஆர்த்திதாய தராம் ஆர மோராஹ ஜஹ நுதபூஹு ருச்சா சஹ ஹிதஹ ஹி மதீபே சுனாகே அலம் சஹசா அரிஹா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய யோஜனா. ஆர்த்திதாய ஹிதஹ மந்தீபே சுனாகே அலம் சஹசா அரிஹா ஜஹ நுதபூஹு ஹி ருச்சா மோராஹ சஹ தராம் ஆர. இப்பேற்பட்ட கிருஷ்ணர் பூமியை அடைந்தார். எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது வரிசையா சொல்றார். முதல்ல ஆர்த்திதாய ஹிதஹா. ஆர்த்தின்னா துக்கம் அர்த்தம். தானா தோ அவகண்டனை, அதாவது நீக்குவதுன்னு அர்த்தம். ஆர்த்திதஹ துன்பத்தை போக்குபவன். இந்த துன்பத்தை யாருக்காக போக்கினார் இவர்? எந்த இடத்துல அப்படின்னு கேட்டா, யுத்தத்துல பிரத்யும்னனை இந்திரன் அடிச்சார். அதனால பிரத்யும்னனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது.
அவருக்கு அப்பேற்பட்ட துன்பத்தை போக்குகின்றவர் யார் அவர் அப்படின்னு கேட்டா ஹிதத்தை ஏற்படுத்தக்கூடியவர் யார் அவர்? கிருஷ்ணர். ஆர்த்திதாய ஹிதா. அது மட்டும் இல்லை, இவர் இப்போ வெற்றி பெற்றிருக்கார். எப்பேற்பட்ட இடத்துல வெற்றி பெற்றிருக்கார்? சாமான்யமான இடம் இல்லை. ஐராவதம் போன்ற மத கஜ படைகளை கொண்ட இடத்துல வெற்றி பெற்றிருக்கார். அனாயாசமா வெற்றி பெற்றிருக்கார். ஆனா எந்த இடத்துல இப்படி அனாயாசமா பெற்றிருக்கார் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுமே. எதிராளிகள் ரொம்ப சாமானியப்பட்டவாளா இருந்தால் அந்த இடத்துல வெற்றி பெறுவது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்குரியதான விஷயமா இருக்காது. அப்போ எதிராளிகள் எப்பேற்பட்டவர்கள்னு தெரிஞ்சுட்டாதான் அந்த இடத்துல இந்த சுலபமா அனாயாசம் வெற்றி பெற்றிருக்காருன்னு சொன்னா அவருடையதான அந்த பராக்கிரமம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். அதுக்காக கவி ரொம்ப சாமர்த்தியமா எழுதுறார். மந்தீபே சுனாகே அப்படின்னு என்ன அர்த்தம்? மதயுக்தா இபா. இந்த இடத்துல மந்தீபேன்னு சொல்றானா மதீபேன்னு வச்சுட்டா சரியா இருக்கும் தோன்றது. ஸ்லோகத்துல வியாக்கியானம் எழுதும் பொழுது அப்படி எழுதுறா, அது எழுத்து பிழையா இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. மதீபேன்னு சொன்னா சரியா இருக்கும். ஏன்னா மத இபன்னா யானை, மதத்தை கொண்ட, மதம் கொண்ட யானை. அதுவும் எப்பேற்பட்டது? ஐராவதம். இப்பேற்பட்ட ஐராவதத்தை கொண்டது எது அப்படின்னு கேட்டா சுனாகே, ஸ்வர்க்கம். அந்த ஸ்வர்க்கத்தில் மதீபே சுனாகே, ஐராவதம் போன்றதான கஜங்களை கொண்ட ஸ்வர்க்கத்தில் என்ன பண்ணினார் இவர்? அலம் சஹசா. சஹசான்னா வேகேன, உடனே. அத்தியந்தம். அலம்னா அத்தியந்தம். உடனேயே வேகத்தோடு, மிகவும் வேகத்தோடு என்ன பண்ணினார்? அரிஹா, சத்ரு நாசம் பண்ணார். அரின்னா சத்ரு, ஹான்னா ஹரதீதி ஹா, நாசம் பண்ணினார். அரிஹா, எதிரிகளை கொள்பவராக இருந்து கொண்டு, அதாவது தோல்வியுறச் செய்பவராக இருந்து கொண்டு. அப்படின்னா இவர் யாரு? வெற்றி பெற்றவர். அதை சொல்றதுதான் ஜஹா. இப்படி எதிரிகளை தோல்வியுறச் செய்ததுனாலேயே இவர் வெற்றி பெற்றவர் ஜஹா. இவர் என்ன பண்ணினார்? இன்னும் ஒரு விசேஷனம். நுதபூஹு. நுதிஹி அப்படின்னா வணக்கம், நமஸ்காரம், வந்தனங்கள், இதெல்லாம் அர்த்தம். இதற்கு ஒரு தகுந்த இடம் இவர். அந்த இடம் அப்படின்னு சொல்றதா இங்க ஹூன்னு பதம். அதாவது வணக்கத்துக்குரியதான ஒரு இடம், ஒரு ஸ்தானம், வணக்கத்துக்கு உரியவர்னு அர்த்தம். அப்பேற்பட்ட நுதபூஹு, வணக்கத்துக்கு உரியதான கிருஷ்ணர் என்ன பண்ணினார்? ருச்சா அப்படின்னா ஒரு பிரகாசத்தோடு, சந்தோஷத்தோடு, வெற்றி பெற்ற ஒரு சந்தோஷம், பூமியை அடைய போகிறார். சத்யபாமாவுக்கும் இந்த விருட்சத்தை பரிசா கொடுக்க போறார். அந்த ஒரு சந்தோஷத்துல ருச்சா தேஜசா, ஒரு நல்ல ஒரு பிரகாசத்தோடு. மோராஹா, மோராஹான்னு அர்த்தம். மாஹா அப்படின்னா லக்ஷ்மி. உரசி, உரஸ் அப்படின்னா மார்புன்னு அர்த்தம். மார்பில் லக்ஷ்மியை கொண்டவர் யாரவர்? மோராஹா கிருஷ்ணஹா, கிருஷ்ணர். சஹா தராம், பூமியை ஆற அடைந்தார். வேகமாக, சந்தோஷத்துடன், பிரகாசத்துடன் லக்ஷ்மியை மார்பில் கொண்டதான அந்த கிருஷ்ணர் பூமியை அடைந்தார். இப்படியாக இந்த ஸ்லோகத்தை பின்னாடி இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிறது. மேற்கொண்டு ஸ்லோகங்களை வரக்கூடிய பதிவுகள்ல நாம பார்க்கலாம்.